வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் ராகு பகவான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த நிலையில் எந்த ராசியில் அமர்ந்திருந்தால் கோடீஸ்வர யோகத்தை பெற முடியும். ராகு பகவான் மட்டுமல்ல, சூரியன் முதல் ராகு கேது வரையில் இந்த 9 கிரகங்களும் ஒரு சில இடங்களில் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு அந்த தசா காலங்களில் இத்தகையான கோடீஸ்வர யோகத்தை தருவார். 9 கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரம், இவை அனைத்துமே ஒவ்வொரு மனிதனுக்கும் தினமும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். ஆனால் ராகு கேதுக்கள் என்பவர் ஒரு சர்ப கிரகம், சாயா கிரகம், மாயை கிரகம். ராகு பகவான் ஒரு சில ராசிகளில் ஒரு சில இடங்களில் இருந்தால் மட்டும் கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார். 9 கிரகங்களும் கோடீஸ்வர யோகத்தை தர தயாராகத்தான் இருக்கும். ஆனால் கிரக பகை, நட்சத்திர பகை, ராசி பகை என்று வருவதால் அதை தவிர்த்து ராகு பகவானை மட்டும் மையமாக வைத்து எந்த ராசிகளில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் இத்தகையான நற்பலன்களை கொடுப்பார் என்பதை பார்த்து விடலாம். ராகு பகவானுக்கு ராட்சச கிரகம் என்கின்ற ஒரு பெயரும் இருக்கும். கொடுப்பதாக இருந்து விட்டால் இல்லை, கொடுக்கிற நிலையில் ராகு பகவான் அமர்ந்து விட்டால் உங்களுக்கு ராகு தசா வருகின்ற காலத்தில் அது முழுமையாக செயல்பட்டு சாதாரணமாக ஒரு மனிதனை இருப்பவர்களை கூட மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர்களாகவும் லட்சாதிபதியாகவும் வீடு, மனை, வண்டி, வாகனம், உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் செல்வந்தர்களாகவும் ராகு பகவான் உருவாக்குவார். அது எப்படி அமைந்திருக்கும்? உங்களுடைய ராசியை எடுத்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ராசியாவது இருக்கட்டும், மேச ராசியாக இருக்கட்டும், தனுசு ராசியாக இருக்கட்டும், கும்ப ராசியாக இருக்கட்டும், சிம்ம ராசியாக இருக்கட்டும், எந்த ராசியாக இருந்தாலும் ராசி என்பது முக்கியமாக தசா, அடுத்தது என்ன நடக்கப் போகிறது, இந்த தசாவை இந்த காலகட்டத்தில் நடந்து ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை செய்யும், தீமைகளை செய்ய போகிறது என்பதை உறுதிப்படுத்துவது தான் ராசி. இப்போது ராசியிலிருந்து எதையெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, 7 சனி வருவதை, அர்த்தாஷ்டம சனி வருவதை, கண்டக சனி, அஷ்டம சனி வருவதை, குரு பகவான் ராசியிலிருந்து நன்மைகளை தரப்போகிறாரா, தீமைகளை தரப்போகிறாரா, ராகு கேதுக்கள் நன்மைகளை செய்வார்களா, தீமைகளை செய்வார்களா என்பதை நமக்கு ராசியின் மூலியமாக அது பலன்களாக கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் யோகங்களை பெற வேண்டுமென்றால் அதற்கு லக்கினமே முதல் தரமாகவும் முதலாவதாகவும் வேலையை செய்யும். ராசி வேறு, லக்கினம் வேறு. லக்கினத்திலிருந்து தான் ஒவ்வொரு ராசிகளிலும் எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது, அந்த கிரகத்தினுடைய தசா சந்திரன் என்ற ராசியிலிருந்து நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பமாகும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது ராகு பகவான் மட்டுமல்ல, 9 கிரகங்களும் அமர வேண்டிய இடத்தில் அமர்ந்திருந்தால் பலன்களாகப்பட்டது பல வழிகளிலும் பல நிலைகளிலும் கொட்டி கொடுக்க தயங்கவே தயங்காது. அந்த வகையில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ராசி என்பது ஒரு நிலையில் இருந்தாலும் லக்கினத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லக்கினம் என்பது மேச லக்கினமாக இருக்கிறதா, ரிஷப லக்கினமாக இருக்கிறதா, மிதுன லக்கினமாக இருக்கிறதா என்பதை பாருங்க. ராகு பகவான் அதிகப்படியாக உங்களுக்கு இந்த கோடீஸ்வர யோகத்தை சிலர் பெற்றிருக்கலாம். இல்லை, இந்த யோக அமைப்பு உங்கள் ஜாதகத்திலிருந்து எப்போ வருமோ என்ற ஏக்கத்துடன் காத்து கொண்டிருக்கலாம். அப்படி ஒரு யோகம் இருந்து அதை நீங்கள் பெறக்கூடிய காலமாக இருந்தால்
கட்டாயமாக இதை நீங்கள் பார்க்க முடியும், பெற முடியும், அனுபவிக்க முடியும். சரி, இப்போது எந்த லக்கினமாவது இருக்கட்டும், எந்த ராசியாவது இருக்கட்டும், லக்கினமும் ராசியும் நல்லா புரிஞ்சுக்குங்க. லக்கினமும் ராசியும் 6க்கு 8 12ஆக மறையக்கூடாது. அது எப்படி? இப்போது மேச லக்கினத்தில் பிறந்திருக்குன்னு வச்சுங்களேன், கன்னி ராசியாக வந்தால் சூரியனும் சந்திரனும் பகையாக வந்து விடுவார்கள். லக்கினமும் ராசி என்கின்ற சந்திர பகவானும் பகையாக வந்து விடுவார்கள். 8ஆம் இடம் என்பது மேச லக்கினமாக இருந்தால் ரிஷபத்திற்கு அடுத்த வீடாக வரக்கூடிய மிதுனமாக இருந்தால், மிதுனத்திற்கு அடுத்த வீடாக வரக்கூடிய கடகமாக இருந்தால், கடகத்திற்கு அடுத்த வீடாக வரக்கூடிய சிம்மமாக இருந்தால், இப்படி தான் கணக்கிடணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது மேச லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர பகவான் ராசி என்று வந்து விடுவார். அதனால் கன்னியில் சந்திர பகவான் இருக்கக்கூடாது. அடுத்ததாக விருச்சகத்தில் இருக்கக்கூடாது. அதற்கு அடுத்ததாக மீனத்தில் சந்திர பகவான் இருந்து ராசியாக அமைந்துவிடக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த கிரகம் மட்டுமல்ல, ராகு மட்டுமல்ல, மற்ற 9 கிரகங்களுமே லக்கினத்திற்கு சந்திர பகவான் மறைவு பெற்றுவிட்டால் பெரிதளவு யோகத்தை தந்துவிட மாட்டார். இதே போலத்தான் ஒவ்வொரு கிரகமும் கேந்திரம் பெறலாம், திரிகோணம் பெறலாம், உபஜயஸ்தானம் பெறலாம், அடுத்ததாக ஆட்சி பெறலாம், உச்சம் பெறலாம். இதுதான் ஸ்தான பலம். இந்த வகையில் சந்திரன் லக்கினத்திற்கு 6, 8, 12 மறையாமல் இருந்து நீசம் பெறாமல் இருந்தால் உங்களுக்கு ராகு பகவான் எந்த நிலையில் இருந்து பலன்களை தருவார் என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். மேச லக்கினமா? உங்கள் லக்கினத்திற்கு 11ஆம் ராசியில் ராகு பகவான் இருந்தால் நீங்கள் தாங்க கோட்டீஸ்வரர். அதுவும் உடனுக்குடனாக கிடைக்காமல் அந்த ராகு தசா வர வேண்டும். இப்போ 11 என்பது உபஜயஸ்தானம். ஒரு நிலையில் அல்ல, இரு நிலையில் அல்ல, பல நிலைகளிலும் அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம்தான் இந்த உபஜயஸ்தானம். சரி, அடுத்ததாக கோட்டீஸ்வர யோகத்தில் முதல் தரம் என்பது மேச லக்கினமாக இருந்தால் கும்பத்தில் ராகு பகவான் இருக்க வேண்டும். மற்ற சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் ராகுவுடன் கேது இணைவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. மற்ற கிரகங்கள் இணைவதில் பெரிதளவு நன்மைகளை தராது, யோக பங்கங்களை கொடுக்க ஆரம்பித்துவிடும். ஆனால் குரு சேரலாம், குரு பார்க்கலாம். சரி, இதில் இன்னொரு கணக்கம் வரும். மேச லக்கினத்திற்கு மட்டும் 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் நன்மைகளை செய்வாரா தீமைகளை செய்வாரா என்பதை பற்றி சொல்லிவிட்டோம். அதே போல உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் இருப்பது தான் மிகவும் சிறப்பு. இப்போ ரிஷபமாக இருந்தால் மீன ராசியில் இருக்க வேண்டும், மிதுனமாக இருந்தால் மேச ராசியில் இருக்க வேண்டும், கடக லக்கினமாக இருந்தால் ரிஷப லக்கினத்தில் இருக்க வேண்டும். ரிஷப லக்கினத்தில் தான் ராகு கேதுக்கள் நீசம் என்று வருகிறனாக்கா நீசத்தை பார்க்காதீங்க, மற்ற பாவ கிரகங்களோ சுப கிரகங்களோ சேராமல் இருக்கிறதா என்பதை மட்டும் பார்த்தால் போதுமானது. அதே போல சிம்மமாக இருந்தால் மிதுனத்தில் ராகு இருக்க வேண்டும், கன்னியாக இருந்தால் கடகத்தில் ராகு இருக்க வேண்டும், துலாமாக இருந்தால் சிம்மத்தில் ராகு இருக்க வேண்டும். சிம்ம ராசியில் ராகு பகவான் இருந்தால் தாய்க்கும் தகப்பனுக்கும் மிகப்பெரிய கஷ்டங்களாச்சு என்கின்ற கேள்வி வரும். இது யோகத்தை பற்றி பேசக்கூடிய பதிவு, பாதகத்தை பற்றி பேசக்கூடிய பதிவாக இருக்காது. அதே போல உங்களுடைய லக்கினம் எதுவாக இருந்தாலும் அந்த லக்கினத்திற்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்து அவருடைய தசா நடப்பில் இருக்க வேண்டும். ராகுவுடன் சுபர்களோ பாவர்களோ யாரும் இணைந்திருக்கக்கூடாது. இதற்கு விதிவிலக்கு குரு பகவான் சேரலாம், குரு பகவான் பார்க்கலாம். அப்படி இருந்தால் நீங்களும் அதிர்ஷ்டசாலி தான். அந்த தசா காலம் வருகின்ற காலத்தில் கோட்டீஸ்வரர்களாகவும் லட்சாதிபதிகளாகவும் தனவந்தர்களாகவும்
எதிர்பாராத தன லாபங்களை பெற்றவர்களாகவும் அந்த தசா முடிவதற்குள் நீங்கள் பெற முடியும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.